Hi students, in the previous video we studied about the transcription in eukaryotes. In this video we are going to learn about the genetic code. We all know the genetic material in a cell is the DNA. The DNA carries the genetic information in a cell from one generation to the next generation. ஒரு ஜெனரேஷனில் இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போகிற ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னதுன்னா அது டிஎன்ஏ. திஸ் டிஎன்ஏ வில் அண்டர்கோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டு ஃபார்ம் ஆர்என்ஏ. டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்என்ஏ அண்டர்கோஸ் டிரான்ஸ்லேஷன் to synthesize the proteins. Translation of proteins follows the triplet rule. There are 20 different amino acids which are used in the protein synthesis. A sequence of 3 messenger RNA base designates one of these 20 amino acids. This is the rule of translation. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணோம். அந்த 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 mRNA பேஸஸ் இருக்கும். அந்த 3 mRNA பேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கோடான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 mRNA பேஸ் சேர்ந்து இந்த 20 அமினோ ஆசிட்ஸில் ஒரு அமினோ ஆசிடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கும். வாட் இஸ் ஜெனட்டிக் கோட்? ஜெனட்டிக் கோட் இஸ் த சீக்வன்ஸ் which shows the relationship between the nucleotide in the genes and the amino acids which they code. Genetic code அப்படின்னா என்னதுன்னா ஒரு நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும் ஜீன்ஸில், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த அமினோ ஆசிடை சிந்ததைஸ் பண்ணணுமோ அந்த கோடு இருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் ஜெனட்டிக் கோட். ஸோ த ஜெனட்டிக் கோட் இஸ் த சீக்வன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூக்ளியோடைட் இன் த ஜீன்ஸ், தட் இஸ் த மெசஞ்சர் ஆர்என்ஏ, அண்ட் த அமினோ ஆசிட்ஸ் இன் த ப்ரோட்டீன்ஸ் விச் தே என்கோட். ஸோ எந்த ப்ரோட்டீனுக்காக அவங்க கோட் பண்ணுறாங்களோ அந்த sequence of amino acids. As per the triplet rule, 3 mRNA bases, that is the codon, will designate one of the 20 amino acids. 20 amino acidsல ஒரு amino acid அந்த 3 mRNA bases கோட் பண்ணும். இந்த 3 mRNA bases சேர்ந்து உள்ளதை நம்ம கோடான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வந்து ட்ரிப்ளெட்ஸாக இருக்கும், அதாவது 3 பேசஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி டோட்டலாக வந்து 64 ட்ரிப்ளெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 64 ட்ரிப்ளெட்ஸில் 61 ட்ரிப்ளெட்ஸ் வில் ரெப்ரசன்ட் த அமினோ ஆசிட்ஸ். த ரிமைனிங் 3 ட்ரிப்ளெட் கோடான்ஸ் ஆர் த டெர்மினேஷன் சிக்னல்ஸ். இது வந்து டெர்மினேட்டாஸாக வந்து செயல்படும். ஒரு பாலிபெப்டைட் செயின் உருவாக்குறதுக்கு டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸும் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த ப்ரோட்டீனாக அது மாறும். இப்போது இதில் வந்து 64 ட்ரிப்ளெட்ஸில் 61 வந்து அமினோ ஆசிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். மீதி 3யும் என்னவாக இருக்கும்னா termination signals for polypeptide chains இருக்கும். Mostly the genetic codes are universal. அதாவது ப்ரோகாரியோட்ஸ் யூகாரியோட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் கோட் இருக்குது, ஒரு அமினோ ஆசிடை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு கோடு இருக்குன்னா அதுதான் எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயும் இருக்கும். அதை தான் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். For most of the amino acids there is more than one transfer RNA. So each transfer RNA will have different anticodons. Next thing is the pairing is highly specific for the first 2 portions of the codon, which shows the Watson and Crick base pairs. So Watson and Crick base pairsல பார்த்தோம் அப்படின்னா
AU, GC இது வந்து RNAக்கு இருக்கும். Adenine will pair with uracil, guanine will pair with cytosine. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்வோம், வாட்சன் அண்ட் கிரிக் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 போர்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். தேர்டு பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த தேர்ட் போர்ஷனில் இருக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இந்த பேஸ் பேர்ஸ் எந்த பேஸ் பேர்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அது. For most amino acids, there will be more than one transfer RNA and each transfer RNA will have different anticodons. The next thing is pairing will be highly specific for the first 2 portions on the codon. First 2 portions அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடானில் 3 பேசஸ் இருக்கும். இதில் அந்த ஃபஸ்ட்டு 2வும் பார்த்தோம் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Adenine will pair with uracil and guanine will pair with cytosine. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பேஸ் பேர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த தேர்டு பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற அந்த பேஸ் பேர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆர்கானிசமில் உள்ள டிஎன்ஏ மாலிகுலில் இந்த ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் தான் வந்து எந்த கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீனை உருவாக்க போகுது, எந்த ஆர்டரில் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணும். This specific order of base pairs is called as the genetic code. எந்த விதமான ப்ரோட்டீனை சிந்தடைஸ் பண்ணும் அப்படின்ற அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து ஒரு ஆர்கானிசமை இன்னொரு ஆர்கானிசமில் இருந்து வேறுபடுத்தி காமிக்கும். மார்ஷல் நிரன்பர்க், செவேரோ ஒச்சாவோ, ஹார்கோபின் கொரானா, ஃப்ரான்சிஸ் கிரிக் and many others contributed very importantly to decipher the genetic code. ஸோ ஒரு ஜெனட்டிக் கோடை உருவாக்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பயாலஜிஸ்ட் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டரில் இந்த பேசஸ் வந்து அரேஞ்ச் ஆகுதோ ஒரு எம்ஆர்என்ஏல அதுதான் வந்து ஒரு ப்ரோட்டீனில் உள்ள அமினோ ஆசிட் சீக்வன்சஸை வந்து டிசைட் பண்ணும். ஸோ த ஆர்டர் by which the bases are arranged in the messenger RNA will decide the order in which the amino acid sequence will be in a protein. A checkerboard was prepared to show the genetic code. So here you can see this is the first nucleotide in the codon which is in the 5' end, and this is the second nucleotide in the codon, and this is the third nucleotide in the codon which is in the 3' end. So you can see from here this you can divide it into 4. So the same order only will be, the bases will be in the same order, UCAG. Here also UCAG. Here also you can write UCAG, UCAG in these 4 boxes. So here U, this is the first 2 bases which shows the Watson-Crick model, that is the Watson-Crick base pairs. So this first 2 base pairs will show this, and here this is the third base pair which is flexible. So here U first 2 you are taking and first one. So here UU, next one C, UUA, like this you can fill this whole checkerboard. If you fill the whole box, you will get 64 triplets. 61 will represent the amino acids and 3 triplet codon will be the termination signals. The important features of genetic code. The genetic codon is a triplet code. Genetic codons பார்த்தோம் அப்படின்னா ட்ரிப்ளெட்ஸாக இருக்கும். மொத்தம் 64 ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும். அதில் 61 வந்து அமினோ ஆசிட்ஸ்க்கு கோட் பண்ணும். 3 கோடான்ஸ் வந்து எந்த அமினோ ஆசிடுக்கும் கோட் பண்ணாது. அதை வந்து ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அது டெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். The next thing is the genetic code is universal.
எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து அந்த 3 பேஸ் கோடான்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது அந்த ட்ரிப்ளெட் கோடான்ஸ் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ யூயூயூ கோடான் வந்து ஃபினாலினைனுக்கு தான் எல்லா செல்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லேயும் இருக்கும். பட் வந்து சில ப்ரோகாரியோட்டிக் மைட்டோகாண்ட்ரியல் குளோரோபிளாஸ்ட் ஜீனோம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி பார்த்தோன்னா சிமிலாரிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் இந்த ட்ரிப்ளெட் கோடான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை சிந்தத்தைஸ் பண்ணக்கூடியதை தான் இருக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணும், அமினோ ஆசிட்ஸ்லேருந்து சிந்தத்தைஸ் பண்ணும். ஸோ இந்த யூயூயூ வந்து எப்போதுமே ஃபினாலினைன் அமினோ ஆசிடை தான் வந்து கோட் பண்ணும். A non-overlapping codon means the same letter will not be used for two different codons. ரெண்டு கோடானுக்கு சேம் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா GUU, GUC இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் கோடான்ஸ், டூ டிஃப்ரெண்ட் கோடான்ஸ். இதில் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேசஸ் வந்து GU வந்து சேமாக இருக்குது. பட் என்ன இருக்குது, அந்த தேர்டு இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அது வந்து டிஃப்ரெண்ட் கோடான் தான். இட் இஸ் கமாலெஸ் பிகாஸ் we have to read it directly from the one end to the other. There is no punctuation between the two codons. ஸோ இந்த ட்ரிப்ளெட்ஸாக இருக்கிறத கமா இல்லாமல் அப்படி அப்படியே பக்கத்துலேயே தான் நம்ம எழுதுவோமே தவிர அப்படியே பங்க்சுவேஷனோட எழுத மாட்டோம். ஸோ there will be no punctuation between the two codes. A degenerate code means more than one triplet codon will be coding for a amino acid. ஒரு அமினோ ஆசிடுக்கு ஒரு ட்ரிப்ளெட் கோடானை விட அதிகமான ட்ரிப்ளெட் கோடான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டீஜெனரேட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா GUC, GUA அண்ட் GUG இந்த மூணுமே வந்து வேலைன் அதுக்கு கோட் பண்ணும். ஸோ இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் ட்ரிப்ளெட்ஸு. பட் டிஃப்ரெண்ட் ட்ரிப்ளெட்ஸ் they are coding for the same amino acid valine. டீஜெனரேட் கோடுன்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமினோ ஆசிடுக்கு மோர் தேன் ஒன் ட்ரிப்ளெட் கோடான் இருக்கிறதுன்னு சொன்னோம். நான் ஆம்பிகுவஸ் கோட் அப்படின்னா ஒன் கோடான் வில் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிடுக்கு ஒரு கோடான் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஆம்பிகுவஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். The code is always read in a fixed direction. எப்போதுமே 5' 3' டைரக்ஷன் அதில் தான் நம்ம வந்து ஒரு கோடு வந்து ரீட் பண்ணணும். இட் இஸ் கால்ட் ஆஸ் த போலாரிட்டி. ஸோ நம்ம இந்த பாக்ஸ்லேயே படிக்கும் போது யூயூ ஃபஸ்ட்டு கோடான், செகண்ட் கோடான், தேர்ட் கோடான் அப்படி தான் எடுத்து படிக்கிறோம். ஸோ எப்போதுமே வந்து அந்த 5-3' டைரக்ஷன்லேயே தான் வந்து நம்ம ரீட் பண்ணணும். AUG has dual function. It will act as initiator codon and it will also code for amino acid methionine. ஸோ AUG அப்படின்ற கோடான் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியேட்டார் கோடான். ஸோ நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸாக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து AUG வந்து இனிஷியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. ஸோ இந்த AUG வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணும். ஒன்று வந்து அது இனிஷியேட்டார் கோடானாக இருக்கும், இன்னொன்று வந்து அது மித்தியோனைன் அமினோ ஆசிடுக்கும் கோட் பண்ணும். இந்த 3 கோடான்ஸ் வந்து டெர்மினேட்டராக இருக்கும் அப்படின்னு படித்தோம். ஸோ எந்த கோடான்லாம் பார்த்தோம் அப்படின்னா UAA, UAG, UGA இந்த 3 கோடான்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இது டெர்மினேஷன் இல்லை ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னொன்று சொல்லுவோம், இதை நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. Salient features of genetic code is one important 5 mark. You can learn this. The genetic codon is a triplet code. There are 64 triplets. 61 codons will code for amino acids and 3 codons will not code for any amino acid, and it is called as the stop codon or the nonsense codon.
The genetic code is universal. A non-overlapping codon means the same letter is not used for different codons. The codons are commaless. There will be a read directly from one end to another. There is no punctuation. A degenerate codon means more than one triplet codon will code for a specific amino acid. ஒரு amino acidக்கு ஒன்றுக்கும் மேலான triplet codon இருக்கும். Non-ambiguous code means one codon will code for one amino acid. The code will be always read in a fixed direction, that is in the 5' 3' direction. AUG has dual function. It will act as a initiator codon and it will also code for the amino acid methionine. UAA, UAG and UGA will code for termination and it is also called as the nonsense codon. Hope all have understood today's topic. Write home test and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.